ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை திருவடிகளே சரணம் சரணம் சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்யதேசத்திற்கு சரணம் சரணம் சரணம். திருமுக்குளத்திற்கு சரணம் சரணம் சரணம். இன்றைய ஆனந்தத்திற்கு சரணம் சரணம் சரணம். என்ன கோபாலசுந்தரி சரண கோஷம் ரொம்ப அதிகமா இருக்கு இன்னைக்கு. ஒவ்வொரு நாளுமே க்ஷணத்துக்கு க்ஷணம் ஜபம் நாம ஜபம் ஜபிக்கிற மாதிரி உங்களெல்லாம் நினைச்சுண்டு சரணம் சரணம் சரணம்னு சொன்னாலே ஜென்மா சாபல்யம் ஆயிடும் இன்னைக்கு தோன்றது. இப்போ ஆண்டாள் திருவடிகளேன்னு சொல்லும் பொழுது ஆண்டாள் ஸ்மரணம் வந்துடுறது. திருமங்கை திருவடிகளேன்னு சொல்லும் பொழுது உன்னுடைய காம்பீரியம், அழகான திருக்குறையலூர் எல்லாம் ஞாபகம் வந்துடுறது. எம்பெருமானார்னு சொல்லும் பொழுது எம்பெருமானார் திருமேனி மனசுல ஞாபகம் வர்றது. குருஜி அம்மா திருவடிகளே சரணம் சரணம் சரணம்னு சொல்லும் பொழுது குருஜி அம்மா அஸ்மரணம் வந்துடுறது. பெரிய பாக்யம். அதனால உங்களுக்கெல்லாம் சரணம் சரணம் சரணம்னு சொல்றதே எனக்கு பரம சந்தோஷமா இருக்கு. தப்பில்லை. ஆனந்தமாறு, நிம்மதியாரு, சந்தோஷமாரு, திருப்தியாரு, குதூகலமாரு. திருமங்கை இந்த ஆசீர்வாதம் எவ்வளோ வசதியா இருக்கு. அதாவது வெறும் வார்த்தையா இல்லை, உன்னோட ஆசீர்வாதம் மனசிலிருந்து அப்படியே வர்ஷிக்கிற ஆசீர்வாதத்தை. அப்பா, இப்படிப்பட்ட ஆத்மார்த்தமான ஆசீர்வாதங்கள் தான் என் வாழ்க்கையை இன்னி வரைக்கும் நடத்தின்னு இருக்கு திருமங்கை. இது என்னால் நிச்சயமா சொல்ல முடியும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எம்பெருமானார் சுவாமி ராமானுஜரா இருக்கட்டும், ஆண்டாளா இருக்கட்டும், பெரியாழ்வாரா இருக்கட்டும், எல்லா ஆச்சாரிய புருஷர்களா இருக்கட்டும், ஸ்ரீ நாரதர், வேதவியாசர், வால்மீகி மகரிஷின்னு எல்லா ரிஷிகளுடைய அற்புதமான ஆசீர்வாதம், எல்லா கோவில்களில் இருக்கக்கூடிய பகவானுடைய திருமூர்த்திகளுடைய ஆசீர்வாதம், நான் ரசித்து பேசக்கூடிய பாகவதர்கள், பக்தர்கள், பாகவதத்தில் இருக்கக்கூடிய மகோன்னதமான துருவன், பிரகலாதன், இவர்களுடைய ஆசீர்வாதம், இதெல்லாம் வாழ்க்கையில் சொல்லலாம். இது அகம்பாவம் இல்லை. ஆனால் நான் சம்பாதிச்சேன்னு சொல்றது தப்பு. எனக்கு என் குருஜி அம்மா சேர்த்து வச்ச தனம். அது எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா, பெத்த அப்பா அம்மா தனம் சேர்த்து வைக்கிறார்கள் அப்படின்னு. பல சந்தர்ப்பங்களில் எல்லா அப்பா அம்மாவாலையும் தனம் சேர்த்து வைக்க முடியறதில்லை. அந்த குழந்தைகளுக்கான படிப்பு, ஆடை, சாப்பாடு இதெல்லாம் கொடுக்க முடியறது. அதையே நாம் நிஜமா கொண்டாடுறோம். அதற்கே நன்றியுடையவர்களா நிச்சயமா இருக்கும், சந்தேகமே கிடையாது. அது குறைவுன்னு நான் சொல்ல மாட்டேன். நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இப்படிதான் நடக்கணும்னு அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடங்கள்லாம் ஆயுசு முழுக்க பயன்படுறது. நாம நம்ம அம்மாவிடத்துல குடிச்ச தாய்ப்பால் அந்த வயசோட முடியலையே. உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் அந்த தாய்ப்பாலுடைய வீரியம் இருக்கத்தானே செய்யறது. அதையும் தாண்டி கண்ணுக்கு தெரியாத தனம் நம்முடைய குருமார்கள், ஆச்சாரிய புருஷர்கள் நமக்கு பண்ணக்கூடிய ஆசீர்வாதம். அப்பா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள். நான் நினைச்சு அசந்து போறேன் திருமங்கை. சில கோவில்களுக்கெல்லாம் தரிசனம் பண்ண போவேன். நான் தேரெழுந்தூர் போயிருந்தேன். உன்னுடைய ஆமருவி அப்பன் கோசகன்
அந்த அர்ச்சகருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு அழகா இருந்தது. நிறைய கோவில்கள்ல அந்த அர்ச்சகர்கள் சொல்வா, புனர்தர்ஷன பிராப்தி, மீண்டும் மீண்டும் நிறைய வாங்கோ அப்படின்பா. அதெல்லாம் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பெரிய பழக்கம் இல்லை எனக்கு அவளோட. ஆனா அவர்களுடைய அந்த அக்கறை, ஸ்ரத்த, அன்பு, ஆத்மார்த்தமான ஆசீர்வாதங்கள்லாம் பைசா கொடுத்து வாங்கிட முடியுமா? பழக்கத்தினால வாங்கிட முடியுமா? அவர்கள் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பண்ணி பெரிய கிருபை பண்றாங்க. அந்த மாதிரி எவ்வளவோ பேர் நான் சொல்ல முடியும். ஆசீர்வாதங்கள் உலகத்துல எந்த விதத்திலேருந்து எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் கிடைச்சாலும் அதுக்கு ஒரே காரணம் என் குரு. மற்ற ஆச்சாரியர்கள், மற்ற சன்னியாசிகள், மற்ற குருமார்கள் யாரிடத்திலேருந்து எந்த விதமான ஆசீர்வாதம் அக்ஷத முதற்கொண்டு வந்தாலும் என் குருவினுடைய ஒரு கண் பார்வையினாலே எனக்கு கிடைக்கிறது. அதனால என்னைக்கு என் குருஜி அம்மாவுக்கு கடன் பட்டவளாவே நான் இருந்துடுறேன். கோபால சுந்தரி அப்படின்ற ஒரு பாவமும் என் குருவினால தானே சித்திச்சது. இல்லாட்டி எப்படி கோபால சுந்தரியாக பாவிக்க வரும்? உனக்கு முடியும் திருமங்கை, நம்மாழ்வார்க்கு முடியும் பராங்குச நாயகியா பாசுரம் சொல்றதுக்கு. ஆனா எனக்கு ஒரு கோபால சுந்தரின்ற ஒரு பாவத்தை நான் சம்பாதிச்சதோ, என் பிரயத்தனமோ, என் குரு கிருபையை தவிர வேற என்னத்தை நான் சொல்லுவேன்? ஆமாம், கோபால சுந்தரி குரு கிருபை தான், துளி கூட சந்தேகமே வேண்டாம். அதுக்கு என்னைக்கும் நன்றியோட இரு. புரியறதா? நிச்சயமா திருமங்கை, அந்த புத்தி எப்பொழுதும் இருக்கணும். அதற்கு நான் ஜாகிரதையா என் குருவை தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். எந்த காலத்திலையும் நான் பெரிய ஆள் அப்படின்ற சிந்தனை வராதிருக்கும்படியான ஒரு புத்தி எனக்கு வரட்டும். அதற்கான முயற்சி நான் பண்ணிக்கொண்டே இருப்பேன் திருமங்கை. நான் இதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். நான் அதுல ஜாகிரதையா இருந்தாலே ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் இந்த ஜாகிரதையை சித்திக்கிறது. அஸ்ரத்தையினாலே மட்டும்தான் அஜாகிரதை. ஸ்ரத்த இருக்கிற வரைக்கும் ஜாகிரதை உண்டே. அம்மா சொல்லுவா, பார்த்து ஜாகிரதை, அங்க போகாத, ஓரத்துல விழுவாய்னா குழந்தைக்கு அந்த ஜாகிரதை ஸ்ரத்த, அம்மா சொல்ற வார்த்தை ஸ்ரத்த இருந்தா விழாது. பயந்தாங்குள்ளி அம்மா சொல்ற விஷயத்த நான் சொல்லலை. குழந்தைக்கு நிஜமாவே எல்லா சுதந்திரமும் கொடுத்து அதை தாண்டி அந்த குழந்தை எங்கேயாவது தவறான பாதையில் போகும்பொழுது வேண்டாம் ஜாகிரதைன்னு சொல்லும் பொழுது அம்மா சொல்றாளேன்னு அந்த ஸ்ரத்த வச்சாச்சுன்னா அந்த குழந்தை ஜெயிச்சிடும். சந்தோஷம் திருமங்கை. 28வது நாள் மார்கழி. இந்த மார்கழி ஒவ்வொரு மார்கழியும் விசேஷம். இந்த மார்கழி இன்னும் பலவிதமான அனுபவங்களை கொடுக்கிறது. திரௌபதியினுடைய வஸ்திரம் இவ்வளவு பேசுமா? கிருஷ்ண கிருபா வஸ்திரமாச்சே. அப்பா அப்பா, அசாத்தியமான அனுபவங்கள் ஒவ்வொன்றும். வா கோபாலசுந்தரி, பேசிகிட்டே போகலாம். வா திருமங்கை. எம்பெருமானார் ராமானுஜர் வஸ்திரம் ஒரு தடவை எனக்கு ஸ்ரீரங்கத்தில் கிடைச்சது திருமங்கை. என்ன சொல்லுவேன் இப்போ? இன்னைக்கு நினைச்சு பார்க்கறேன்னா, நேத்தியும் நிறைய நினைச்சுட்டு இருந்தேன். ஜெகநாதர் மேல சாத்தின அஷ்டபதி வஸ்திரம் எத்தனையோ கோவில்கள்ல எவ்வளவு அழகான அழகுன்னு நான் சொல்றேன்னா, பகவானுடைய பிரசாதம். பத்மநாபன் திருமேனி மேல சாத்தின வேஷ்டி. எதை சொல்றது, எதை விடுறது? நான் எல்லாமே அற்புதம். நன்றியோடு இருக்கணும், அவ்வளவுதான். வா கோபால சுந்தரி. என்ன நன்றி சுந்தரி ஆயிட்டு இருக்கியா இன்னைக்கு?
ஆமாண்டி ஆண்டாள். ஓ ஆமாண்டின்னு சொல்லிட்டேன் ஆண்டாள், மன்னிச்சுடு. என்னமோ இது வரைக்கும் டிஏ சொல்லாத மாதிரி நடிக்கிறா பாருடி ஆண்டாள் இவ. அது ஒரு ஆசையில அகஸ்மாத்தா மறந்து போய் சொல்லியிருப்பேன். என் புத்தியில டக்குன்னு ஆண்டாள வாடி போடின்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு திடுக்குன்னு வந்துடுது. அதனால மன்னிப்பு கேட்டேன். ராமானுஜன் அண்ணா நமஸ்காரம். அதெல்லாம் சரி, என்னைக்காவது ஆண்டாளா வாடி போடின்னு சொன்ன மாதிரி அங்க சொல்லிடுயோ? ஏண்டி திருமங்கை படுத்தலாய்? ரொம்ப ஆசை வந்தாச்சு, ரொம்ப செல்லம் வந்தாச்சுன்னா அதுவும் வரும், வந்திருக்கு. சொல்ல அது எப்படி பொதுவில் சொல்ல முடியும்? எங்க ராமானுஜன் அண்ணாவாச்ச. திருமங்கை இவ இப்படியெல்லாம் பேசிட்டே இருப்பா. வா போலாம். ஆண்டாள் போலாம் வா. என்னடி என் வஸ்திரத்தை தொட்டு தொட்டு பார்க்கறாய்? அதுவா, நேற்று திரௌபதி வஸ்திரம் பேசித்தில்ல, நீ கூட நாச்சியா திருமலையில சொல்லுவல்ல உன் வஸ்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போனான்னு. கண்ணன் எங்கள் கூரையை குடுறான்னு கேட்டுப்பியே, அந்த வஸ்திரம் கிருஷ்ணகிட்ட இருந்தா வாங்கிக்கணும். அன்னைக்குதான் தாவணி வாங்கிண்டியாடி, அது ஒண்ணுதானேடி. நித்தியமே எனக்கு ஒரு ஆசை உண்டுடி. என்னடி ஆசை? இந்த உத்தவன் கண்ணன் உடுத்து களைந்த பீதகவாடை அடுத்த நாள் உடுத்திப்பான்ல, அந்த மாதிரி ஒரு நாள் ஆண்டாள் உடுத்தின ஆடையை உடுத்திக்கணும், ஒரு நாள் நீ உடுத்தின ஆடையை உடுத்திக்கணும், ஒரு நாள் ராதிகா ராணியை உடுத்தின ஆடையை உடுத்திக்கணும், ஒரு நாள் லலிதா சகி விசாகா துங்க வித்யா இந்துலேகா ரங்கதேவி சுதேவி சித்ரா சம்பகவல்லி அப்புறமா மீரா சக்குபாய் ஜனாபாய் யார் யாரோ உண்டு, யசோதா மாதா ரோஹிணி மாதா ருக்மிணி சத்யபாமா ஜாம்பவதி பத்ரா லக்ஷ்மணா ரேவதி இன்னும் இப்போ 16,108 பேரும் சொல்ல போறியா? இல்லை இல்லை இல்லை, ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கிறத தான் சொன்னேன். நிறைய பேர் கோமாபாய் நிர்மலா, யாரடி நிர்மலா, அதெல்லாம் பாண்டரங்க பக்தா கோஷ்டி. ரமாபாயி, அப்புறமா கர்மாபாயி, அப்புறம் நான் நிறைய உண்டு வச்சுக்கோயேன். விஷ்ணுபிரியா தேவி, அப்புறம் சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யர்கள் பல பேர் உண்டு. இப்படி ஒவ்வொருத்தருடைய வஸ்திரத்தை ஒவ்வொரு நாள் அப்படியே உடுத்துட்டு அவர்களுடைய அந்த அனுபவத்தை அனுபவிச்சு அப்படியே வாழ்ந்துடணும். இது நன்னா இருக்க, நல்லா இருக்க ஆண்டாள். ஆக மொத்தத்துல வாழ்க்கை முழுக்க வஸ்திரமே வாங்க வேண்டாம் உனக்கு, இல்ல? ஆமா, இதுவே நன்னா இருக்குமே, இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாமே. சரி, இப்ப குளிக்கலாமா? ஓ டே பசங்களா, சொல்லு திருமங்கை, எல்லாரும் வஸ்திரத்தை ஜாகிரதையா பார்த்துக்கோங்க. என்னாச்சு திருமங்கை, இன்னைக்கு யாராவது வந்திருக்காளா திருடுறதுக்கு? கண்ணன் வந்திருக்கானோ? ஆஹா, நீதான். ஏண்டி நான் திருடுவேனா? சொல்ல முடியாது, நம்புறதுக்கு இல்லை. ஏண்டி இல்லை, இவ்வளோ பெரிய கோஷ்டி சொன்னிய, இப்போ இவர்கள்லாம் கூட தான் ஆண்டாளோட சேர்ந்து திருப்பாவை விரதம் இருக்கா. எங்கேயா எடுத்து திருடிட்டு போயிட்டேன்னா ஐ இது என்ன இருக்கு அப்படி பாத்தீங்களா? ஜாகிரதை. ஆனா திருட முடியாது. ஏன்? அது கடைசி நாள் பார்த்துக்கலாம். என்ன மார்கழி முடிவு என்னைக்கா பாப்போமே. ஆனா நீ ஒரு நல்ல அழகான ஒரு யுக்தி சொல்லி கொடுத்திருக்காய். சந்தோஷம். ஏன் வட்டபத்திர சாயினுடைய வஸ்திரம் திருட வேண்டாமோ? அதுவும் தான் வேணும், கட்டாயம் வேணும் எனக்கு. எல்லாருடைய வஸ்திரமும் வேணும். ஆமா ஆமா, ராமானுஜர், ஆமா அவருக்கு நான் அனுஜா இல்ல, கட்டாயம் வேணும். ஓ தங்கையோ? அண்ணன் தங்கை தானடி. அப்புறம் வேற யார் வஸ்திரம் வேணும்? சொல்றேன். இப்ப போய் முதல்ல குளிக்கலாம். அப்பா ஜம்முன்னு இருக்க.
அழகான இந்த திருமுக்குளத்தினுடைய ஹிதம், சுகம். திருமுக்குளத்துக்கு ஒரு நாள் பூஜை பண்ணணும்டி. ஏண்டி? அதுவா, பூஜை பண்ணி இந்த யமுனைக்கெல்லாம் பத்தியா, யமுனா வஸ்திரம், கங்கா வஸ்திரம், தாமிரபரணி வஸ்திரம், நர்மதா வஸ்திரம், கோதாவரி வஸ்திரம். ஆஹா, உனக்கு இன்னைக்கு வஸ்திர பைத்தியம் பிடிச்சாச்சு. சந்திரபாகா வஸ்திரம், சரஸ்வதி வஸ்திரம். போதுமா? அதான் சொல்றேன், இந்த திருமுக்குளத்துக்கு அப்படி வஸ்திரம் போட்டு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி அது அப்படியே அர்ச்சனா வஸ்திரமாக, பூஜா வஸ்திரமாக, அனுகிரக வஸ்திரமாக இப்படி எடுத்துக்கணும். ஓ, அப்புறம் குலசேகர வல்லியோட வஸ்திரம், பிவி நாச்சியாரோட வஸ்திரம், சீதா மாதா வஸ்திரம், ஊர்மிளா வஸ்திரம், ஸ்ருதகீர்த்தி வஸ்திரம், மாண்டவி வஸ்திரம், அஹல்யா வஸ்திரம், அனசூயா மாதா வஸ்திரம், தேவஹூதி வஸ்திரம், சுனீதி வஸ்திரம். என்னடி நீ பேசிட்டே இருக்கவா? முதல்ல கரையேறி எல்லாரும் ஏறி தயாராகிட்டு இருக்கா. ஓ ஆமா ஆமா, இதோ வந்துட்டேன். பக்தாளுடைய வஸ்திரமா உடுத்திக்கணும். அந்த பக்தர்களுக்காக வாழணும், இந்த பக்தர்களைப் போல வாழணும். எல்லா கோபிகைகளுக்கும் கோடி கோடி நமஸ்காரங்கள். அப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்துடு. அண்டாள், நீ அப்படி சேவிச்சுக்கிறேனே. சரி, மார்கழி மாதிரியே தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை எல்லா மாசமும் உன் ஸ்மரணையிலேயே இருக்கணும். இப்படி உன் அனுபவங்களை ரசிச்சுண்டு, உன்னால் கிடைச்ச ஆசீர்வாதங்களை அசைபோட்டுண்டு, திருமங்கியோடு பேசின சம்பாஷணைகளை நினைச்சுண்டு இப்படி வாழணும். அப்படியே நடக்கட்டும். ஆனால் இந்த 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 கோபால பாவை எல்லாரும் கேட்டு இருக்கா இல்லையா? எல்லாரும் அனுபவிக்கிறா இல்லையா? அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிடியான்ற. என்ன ஆசீர்வாதம் நான் சொல்ல, நான் பிரார்த்திச்சுட்டேன். நீ எப்போ தோன்றதோ ஒரு வார்த்தை, ஒரு மங்களாசாசனம் ராமானுஜனா நீங்களும் திருமங்க கட்டாயம் நீயும்டி ஒரு மங்களாசாசனம் பண்ணடி. சரியா? அப்படியே போலாமா? அதான் அதிகமாக பேசுகிறேன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பரமசுகம்டி. இந்த 28 நாளும் விடிய காலம்பர நித்தியம் அழைச்சின்னு வந்துட்டியே. உன் திருவுருளையே எனக்கு பெரிய பொக்கிஷம். வாங்குவ பசங்களா, என்ன கோபால சுந்தரி எப்படி இருக்காய்? நல்லா இருக்கேன் காவல்காரரு. உங்க வீட்டிலலாம் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்கு. ஆண்டாள் இருக்க, என்ன குறை? ஒரு குறை இல்லை. சந்தோஷம். ஆண்டாளம்மா, மார்கழி முடிய போகிறது ஆண்டாளம்மா. ஆனாலும் எப்படியும் நித்தியம் திருப்பாவை ஏதானும் 1-2 சொல்லிடுவோம். உன் ஆசீர்வாதம் உன் நினைவு இருந்தா போதும் ஆண்டாளம்மா. நல்லா இருக்கண்ணா, உள்ள போ கண்ணம்மா. ஆண்டாள் வா 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 வா. நேற்று நீ சொன்னாய், அதனால இன்னைக்கு நிறைய பிரசாதம். நீ சொன்ன மாதிரி பால் சோறு, மூட நெய் பெய்து அம்சம் பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? நீ பாசனம் சொல்லிட்டு வந்த. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு
உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். ஆஹா, இன்னைக்கு அப்படிதான் நம்ம வந்தோம் இல்லையா கோபாலசுந்தரி? நிறைய மாடுகள், அந்த மாடுகள் பின்னாடியே தான் நம்ம நடந்து வந்தோம். பாத்தியா, நமக்கு தோணலை. அதான் ஆண்டாள் என்ன அனுபவம் பாத்தியா அவளுக்கு? ஆண்டாள் என்ன அழகான வார்த்தடி இது. உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. பாப்பா அப்பா, மனசுக்கு எவ்வளோ பெரிய சக்தி, ஒரு உற்சாகம், ஒரு நம்பிக்கை கொடுக்கறது. இறைவா, சாதாரண மாட்டுக்காரன் தான், ஆனா அவனை இறைவன் எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துட்டாய். உனக்கு கோடி கோடி நமஸ்காரம் டி ஆண்டாள். திருமங்கை என்ன கோபால சுந்தரி, நீ சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேனா? ஆமா, ஏன் வேற யாரும் சொல்லக்கூடாதா? இல்ல இல்ல, எனக்கு அதிசயமா இருந்தது. அப்படியே நான் வாயை திறக்க ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள நீ சொன்ன, நான் அப்படியே இங்க வாயை அசைக்கிறேன், அங்க நீ சொல்லிட்டு இருக்காய். அதே வார்த்தைகள். ஆஹா, அதான் ஆண்டாள். இன்னைக்கு அடியேனுக்கு அனுகிரகம் பண்ணணும் ஆண்டாளம்மா. இந்த பாசுரத்துக்கு சொல்லிட்டு வா அப்படின்னு விரஜமண்டலத்திலிருந்து கண்ணன் அனுப்பினா. நான் கூட கேட்டேன், என்ன அனுப்புறியடா அப்படின்னு கேட்டேன். நீ போயிட்டு வா, ஆண்டாளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா. நானும் வந்துட்டேன். என்ன உனக்கு தெரியும்னு வேற சொன்னா. நன்னா தெரியும், வா. எப்படி இருக்காய்? என்னுடைய காடுக்கெல்லாம் ஆண்டாள் தெரியுமா? கோபாலசுந்தரி, ஆண்டாளை யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாய் நீ? கண்ணனுக்கு யாரை எல்லாம் பிடிக்குமோ அவர்களை கண்ணனோட சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் தெரியும். பன்றிபுர பக்தர்களை தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு தெரியறது இல்லையா? எங்கேயோ ராஜஸ்தான் மீராவை நமக்கு தெரியறது இல்லையா? சொல்லு பார்க்கலாம். ஆமா ஆமா, கிருஷ்ணன் அகில உலகத்துக்கும் பொதுவான வண்டி. கிருஷ்ணனை தெரிஞ்சவ எல்லாருக்கும் கோதாவை தெரியாதா? நம்ம சடகோப்பன் பராங்குச நாயகி தமிழே தெரியாதவா எத்தனை பேர் திருவாய்மொழி திருநாளெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கா. எம்பெருமான சுவாமி ராமானுஜரை எல்லாருக்கும் தெரியும். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஜபிக்கிற அத்தனை பேருக்கும் சைத்தன்ய மகாபிரபு தெரியுமேடி பொண்ணே. நியாயம்தான். ஆண்டாள் இவ யாரு? இவளா? அவளே சொல்லுவா. ஆண்டாள், பலராமண்ணா நமஸ்காரம். வித்தியாசமா இருக்கு எனக்கு உங்களை இப்படி காவி வஸ்திரத்துல கையில தண்டமெல்லாம் வச்சுட்டு பாக்குறதுக்கு. உங்களை மாடு மேய்க்கிற குச்சியோட பார்த்துருக்கேன், ஏற்கலப்பையோட பார்த்துருக்கேன். நல்ல நீலாம்பரம் உடுத்திண்டு விதவிதமான வனமாலைகள்லாம் சூட்டிண்டு தலையில முண்டாசெல்லாம் கட்டிண்டு கண்ணனை மிரட்டுற அந்த பலராமன்னா தான் எங்களுக்கெல்லாம் பழக்கம். இதுல கொஞ்சம் பயமா இருக்கு, ரொம்ப மரியாதையா இருக்கு. யாருடி இவ திருமங்கை இவ்வளவு அழகா பேசுறா? அதுவா ஆண்டாளம்மா நாச்சியா திருமொழில சொல்லுவா தெரியுமா? வண்ணந்திரிவும் மனங்குழைவும் மானமில்லாமையும் வாய்வெழுப்பும் உண்ணல் உறாமையும் உள்மெலிவும் ஓதநீர் வண்ணன் என்பான் ஒருவன்
தன்னந்துழாய் என்னும் மாலை கொண்டு சூட்டத் தனியும் பிலம்பன் தன்னை பன்னழிய பலதேவன் வென்ற பாண்டிவடத்தன்னை உய்த்திடுமின். பண்டீர்வன் பண்டீரவனம். ஹே ராதே ராதே. என்ன திரும்ப நீ சிரிக்கிறாய்? உங்க கோஷ்டின்னு வருதே உனக்கு குஷி. ஆமா, நீ இப்ப எந்த கோஷ்டியில இருக்காய்? என்ன பேசிட்டு இருக்காய்? எல்லாத்தையும் நப்பின்னை கோஷ்டியில தானே இருக்கேன். ஆனா ராமானுஜன் அண்ணாக்கு தெரியும், ஆண்டாளுக்கு தெரியும். பண்டீர வனம். அட்டா ஐயோ, இன்னைக்கு நீதான் சொல்ல போறியா? ஓ, என்ன சுகம் இந்த பாசுரத்துக்கு ஒண்ணு. அட்டாட்டாட்டா. ஓ, காணம்ன்றதுனாலயோ கோபால சுந்தரி சொல்லு திருமங்கை, அவளை பேச விடு. ஓ, மன்னிச்சுடுங்க மன்னிச்சுடுங்க, மன்னிச்சுடுங்க. நீ பேசிக்கண்ணா, நீ பேசிமா, நீ பேசிக்கண்ணம்மா. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். கண்ணன் காட்டுவாசி. பிரஜமண்டலத்தில் எத்தனை வனம் இருக்கு? விருந்தாவனம், காமியவனம், பத்ரவனம், பாண்டீரவனம், குமுதவனம், கதிரவனம். ஒவ்வொரு வனம் வனம் திரிந்து அவன் மாடு மேய்க்கிற அழகை பார்க்கணுமே. அந்த வனங்களுக்குள்ளே அவன் மேய்கிற அழகு. மேய்கிற அழகுன்னா அவன் மாடு மேய்க்கிற அழகு. ஆகாசத்திலேருந்து தேவர்கள்லாம் பாப்பா. அந்த புல் நிறைந்த காடுகளுக்கு நடுவில் கண்ணங்கரேன்னு இவன் இப்படி அலைவான் பாரு. இன்னதான் தெரியாது, இந்த காடு மேல இவனுக்கு ஒரு காதல் இருக்கே அப்பா. காடு இல்லாத ஒரு புல் இல்லாத ஒரு பூமின்னா அதையும் ரசிப்பான். கொஞ்சம் புல்லு வளர்ந்திருந்தா அதையும் ரசிப்பான். நன்னா புல்லு வளர்ந்துருந்தா அதுக்குள்ள அப்படி விளையாடுவான். அப்பா அப்பா, காட்டு பய, இப்படிதான் சொல்லணும். அந்த காட்டுடைய ஒவ்வொரு புள்ளையும் ரசிப்பான். ஒவ்வொரு மரம், செடி, கொடி, எதை ரசிக்கல அவன்? அந்த காட்டுக்குள்ள குகை இருந்தா அதுக்குள்ள போய் நுழைஞ்சு ஒழிஞ்சுப்பான், வெளில ஓடி வருவான். அகாசுரன் வாய்க்குள்ளேயே நுழைஞ்சு நுழைஞ்சு விளையாடின பயலாச்சே. விளையாட்டு, தீராத விளையாட்டு பிள்ளை. பகல் பொழுது, ராத்திரி பொழுது, மத்தியான பொழுது, அதிகாலை பொழுது, சந்தியா வேலை, எப்ப வேணாலும் விளையாடணும் 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 உனக்கு. அந்த விளையாட்டு பிள்ளை எப்படாப்பா வருவான் அப்படின்னு நாங்க ஒவ்வொரு காடும் பேசிப்போம். சில விளையாட்டுக்கு அவனுக்கு பத்ரவனம் பிடிக்கும், சில விளையாட்டுக்கு காமியவனம் பிடிக்கும், சில விளையாட்டுக்கு குமுதவனம், சில விளையாட்டுக்கு கதிரவனம், நிறைய விளையாட்டுக்கு பிருந்தாவனம் பிடிக்கும் பயலுக்கு, சில விளையாட்டுக்கு மதுவனம், சில விளையாட்டுக்கு தாளவனம். நிஜமாவே வனம் வனம் திரிந்த வரதன், திரியும் வரதன். அப்பா, பகவான் நிறைய அவதாரங்கள். அதுல தன்னை மறந்து ரசிச்சு மெய்சிலிர்த்த அவதாரம் எதுன்னா கிருஷ்ணவதாரம். அந்த மாடுகள் பின்னாடி அவன் போகிறது அவனுடைய பெரிய ஒரு அழகு. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. இந்த மாடுகளை முன்னாடி நடக்க விட்டு அதுகள் நடக்கிறது, அது வாழை ஆட்டிட்டு போகிறது. இந்த மாடுகளுடைய, இந்த கறவ மாடுகளுடைய பின்னழகை இவனை போல ரசிக்க யாரால முடியும்? அந்த மாடுகளுடைய கொம்பு, வால், வால் முடி, அதனுடைய கால்கள், அந்த குளம்படி, அதனுடைய கழுத்து, அதை அப்படியே தன் பக்கத்தில் அப்படி மார்போடு அப்படி நெஞ்சில் அப்படி கட்டி வச்சுட்டு அந்த மாடு கன்றுகளை கொஞ்சறதும்,
அந்த அந்த கன்றுகள் இவனை நக்கிறதுக்கு தன்னை கொடுக்கறதும், இவன் அதுகளுடைய நெற்றியில முத்தம் இடுறதும், அதை கழுத்தை கட்டிண்டு என்னுடையதுன்னு அதை உரிமை கொண்டாடுறதும், அப்பா எல்லாம் பார்த்து ரசிக்கிற பாக்கியம் வனங்களான எங்களுக்கு தான். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். அதுலயும் மாடுகளுக்கு எங்க சௌகரியமோ அதுங்களுடைய சுகம், அதுங்களுக்கு நல்ல புல்வெளி வேணும், அங்கதான் ஓட்டிட்டு போவான். அங்க இருக்கக்கூடிய நதி, குளம், மலை, மரம், செடி, கொடி, குகை, இதுக்குள்ள போய் விளையாடுவான். அந்த குழந்தை, அந்த மாடுகள், கன்றுகள், அவைகளுடைய சுகமே தன் சுகம். தத் சுக சுகித்துவம்னு அவைகளுடைய சுகம். நன்னா இருக்கா, சந்தோஷமா, நன்னா சாப்பிட்டியா, நன்னா தண்ணி குடி, சரியா, இந்தா இப்படிதான் தண்ணி குடிக்கணும், இந்தா இப்படிதான் பழம் சாப்பிடணும், இப்படிதான் அழகா புல்லு மேயணும் அப்படின்னு சொல்லி அந்த கன்றுகளை அவன் கொண்டாடுற விதம் இருக்கு. அதை பார்த்து பார்த்து அந்த கோப குழந்தைகளும் சுகமா வருவா காட்டுக்கு. அந்த மாடுகள் அவன் ஓட்டி செல்ற அழகும், அதை பத்திரப்படுத்துறதும், அவைகளுக்கு ஆனந்தத்தை கொடுத்து தன்னோட கூட்டுண்டு வர்றதும், அதனுடைய வீடுகளில் கொண்டு போய் நித்தியம் அவைகளை கொண்டு போய் சேர்ப்பதும். ராஜகோபாலன் இவனுக்கு என்ன மாடு மேய்க்கணும்னு அவசியமா? இவன் நினைச்சான்னா தேவர்கள் மாடு மேய்ங்கோன்னு சொல்லிட்டு உட்காந்து அவளை ஒழுங்கா வேலை வாங்க கூட வேண்டாம், பார்த்தாலே நடுங்குவா. 30 கோடி தேவர்கள் இருக்காள, ஒவ்வொரு நாளைக்கு 1 கோடி தேவர்கள் மாடு மேய்ங்கோடனா பண்ண மாட்டாளா? ஆனா இவனே மேய்க்கணுமா? ஏன்னா அந்த மாடுகளுடைய பெயர்கள்ல இருந்து, அதனுடைய வண்ணங்கள்ல இருந்து, அதுக்கு என்ன பிடிக்கும், எவ்வளவு சாப்பிடும், எது சாப்பிடும்னு தெரிஞ்சு அனுகிரகம் பண்ணக்கூடிய அருளாளன், பேரருளாளன் அல்லவா இவன். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். இவன் மாடு மேய்ச்சிட்டு இப்படி அந்த காட்டு வழியா போவான். பின்னாடியே கோபிகைகள் விறகு எடுக்கிறதுக்கோ, இல்லைன்னு சொன்னா அந்த மாடுகளுடைய சாணத்தை எடுத்து விரட்டி தட்டவோ, இல்லைன்னு சொன்னா இவன் மாடு மேய்ச்சிட்டு போற வழியிலேயே தயிர் பால் மோர் எடுத்துன்னு இன்னொரு பக்கம் அவர்கள் போவார்கள். சில சந்தர்ப்பங்கள்ல இவர்கள் எந்த பக்கம் காட்டுக்கு மாடு மேய்க்க போயிருக்கான்னு அழகா அவர்கள் பின்னாடியே போய் ஜோரா அந்த மாட்டினுடைய குளம்படியை வச்சுட்டு இவர்கள் எந்த கானகத்துல அழகா மாடு மேய்க்கிறான்னு தெரிஞ்சு அந்த இடத்துல போய் இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுன்னு இவனுடைய காலடி தடங்களை அடையாளமா கொண்டு அழகா இந்த கோபிகைகள், பகவத் பக்தர்கள், ரிஷிகள் எல்லாம் பின்னாடியே போவா. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். மாடுகள் ஒரு பக்கமேய கண்ணன் கோப குழந்தைகளோட அழகா ஆகாரம் சாப்பிடுவான். ஆண்டாளுக்கு அதான் லட்சியம். அந்த கோப குழந்தைகளோட வனபோஜனம் பண்ணியடா கிருஷ்ணா, பிப்ரத்வேனும் ஜடரபடயோகோ சிங்கவேத்ரே கக்ஷே வாமே பாணௌ அஸ்ருண கபலம் தத்பலானி அங்குலிஷு. அழகா அந்த கோப குழந்தைகளோட நடுவில் உட்காந்துண்டு சிரிச்சுண்டு, இடது கையில தயிர் சாத்தை வச்சுண்டு, ஊறுகாய வச்சுண்டு, புல்லாங்களை இடுப்புல சொருகிண்டு, அந்த கோப குழந்தைகளை சிரிக்க வச்சுண்டு, நிஜமாவே அந்த கோப குழந்தைகளுக்கு அவன் மேல இருக்கக்கூடிய மரியாதையும் அன்பும், கள்ளம் கபடம் இல்லாத, திருடுத்தனம் இல்லாத, ஏமாற்றுத்தனம் இல்லாத ஒரு பக்தியும், கண்ணன் மேல அதீத பக்தி. கண்ணனை உபயோகப்படுத்திக்கிற பக்தி இல்லை. தேவையான விஷயங்கள்ல கண்ணனை பிடிச்சுக்கிறதும், சில விஷயங்களை கண்ணன் கிட்டே இருந்து மறைக்கிறதுன்றமான ஒரு கேவலமான புத்தி அந்த குழந்தைகள் கிடையாது. அதனாலே தான் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அந்த கோப குழந்தைகளை பகவான் அப்படி தள்ளி வைக்கவே இல்லை. ஏன்னு கேட்டா,
அவர்களுக்கு கண்ணனே அனுகிரகம். அவனோட பேசின பேச்சுக்கள், அவனுடைய அக்கறை, அவனுடைய உரிமை, அவனுடைய அந்த அதீதமான அன்பு, அதில் தங்களையே சமர்ப்பணம் பண்ணவர்கள் அந்த கோப குழந்தைகள். கோப குழந்தைகளுக்கு கோடி கோடி நமஸ்காரம். அந்த கோபர்கள் கண்ணன் அவ்வளவு எளிமையா பழகின பொழுதும் கூட கண்ணன் அவர்களுக்கு எல்லாம், தேவர்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் காட்டி கொடுத்திருக்கான். காட்டு தீயிலிருந்து காப்பாத்திருக்கான், கொற்ற மழையிலிருந்து காப்பாத்திருக்கான். அந்த நன்றி அவளுக்கு என்னைக்குமே உண்டு. அந்த நன்றியே பகவான் பிரமிச்சு போயிடுவான். அதுப்பா பரவாயில்ல, அந்த பசங்க ஏன்னா எல்லாம் கிடைக்கும் பொழுது வாங்கிப்பார்கள். அதன் பிறகு ஒரு ஸ்திதியில நன்றி மறந்துடுவார்கள். அசுரர்கள்லாம் அப்படிதானே, கிடைக்கிற வரைக்கும் எல்லாம் தவம் எல்லாம் பண்ணுவா, கிடைச்சதுக்கு அப்புறமா ஆட்டம் போடுவா, அதன் பிறகு பகவான் அடக்குவான். ஆனா அந்த கோப குழந்தைகள் பரமபாகியவான்கள். அதனால கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றுமில்லாதாய் குலத்து. காமிய வனத்துலலாம் அவன் உட்கார்ந்து சாப்பிட்ட இடமெல்லாம் இன்னைக்கும் இருக்கு. அவ்வளவு அழகா போஜன் ஸ்தலினே பேரு. அழகா அந்த பாறை அப்படி அலம்பிட்டு அதுலயே சாப்பாடை போட்டு தயிர் சாதத்தை போட்டுட்டு பக்கத்திலேயே குழியா இருக்கிற இடத்துல காயோ அம்மா கொடுத்த எதையோ ஒன்று ஊறுகாவை போட்டு எடுத்து சாப்பிடுவா பசங்க. நீதான் பார்த்திருக்கிய கோபால சுந்தரி. ஆமா ஆமா, அந்த பாக்கியம் பகவான் கொடுத்திருக்கான். இப்போ பாண்டீர வனத்திலையும் நன்னா சாப்பிடுவான். அவ்வளவு பிடிக்கும் அவனுக்கு பாண்டீர வனத்துல சாப்பிடுறதுன்றது. அந்த ஆலமரத்து கீழே உட்காந்துண்டு ஜாலியா சிரிச்சுண்டு பேசிட்டு சாப்பிடுவான். யஜ்ஞ புக் பால கேலிஹி. யஜ்ஞங்கள்னாலே ஆராதிக்கப்படக்கூடிய பெரியவன் இங்க சாதாரண மாட்டுக்காரன் போல இந்த கோப குழந்தைகளுடைய அன்புக்கு வசப்பட்டு எச்செல்லாம் பார்க்காம சாதாரணமா சாப்பிடுறான். தேவர்கள்லாம் பிரமிச்சு போறா, யார் இவன், இவன் நிஜமாவே தெய்வம் தானான்னு சந்தேகம் வந்துடுறான் இந்திரனுக்கு. அதனாலதானே திமிரு வருது. அதனால கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத குலத்து. நிஜமாவே அந்த பசங்களுக்கு அறிவே கிடையாது தெரியுமா? நான் பார்த்துருக்கேன், இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். அவளுக்குலாம் ஒரே அறிவு தான், கிருஷ்ணா காப்பாத்து கிருஷ்ணான்னு அவனே தான் சுத்தி சுத்தி வருவா. அவன் எங்க வைக்கிறானோ எப்படி வைக்கிறானோ அந்த ஸ்திதியில அப்படியே இருப்பாவா. 11-12 வயசுல கண்ணன் பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பிட்டான். அப்படியே இருக்கான் அந்த குழந்தைகள். அவனை நினைச்சுண்டு அவன் பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பி போன பிறகு கூட அந்த குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் மாடு மேய்ச்சிண்டு ஒவ்வொரு வனத்துக்கா வந்து இங்கதாண்டா நம்மள அகாசுரன் கிட்ட இருந்து காப்பாத்தினான், இங்கதானே பகாசுரன் கிட்ட இருந்து காப்பாத்தினான், அடே இந்த ஆலமர விழுதுல எப்படி தொங்குவான், இங்கதானே பலராமன் பிரலம்பாசுரனை வதம் பண்ணான்னு பேசிட்டே இருப்பான். நாங்கள்லாம் சாட்சி அதுக்கு. கண்ணன் 11 வயசு வரைக்கும் விளையாடின விளையாட்டுகளுக்கும் சாட்சி. அவன் பிறந்து வளர்ந்த மகாவனம் ஒரு சாட்சி, மதுவனம் ஒரு சாட்சி, பத்ரவனம், குமுதவனம், கதிரவனம், பிருந்தாவனம், பாண்டீரவனம், பத்ரவனம், காமியவனம் எல்லாரும் சாட்சி. கண்ணனுடைய அந்த பிருந்தாவன லீல முடிச்சுட்டு அவன் போன பிறகு கூட அந்த கோப்பர்களுடைய அழகான பாவம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அடா அடா அறிவொன்றுமில்லாதாய் குலத்து. அவர்கள்லாம் ஒன்னே சொல்லலாம், கிருஷ்ணா கூட நீ இருக்கடா, இங்க இது போதுண்டா, உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ. கிருஷ்ணன் எங்க ஆளு அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு பாக்கியம். நிறைய பசங்கள்லாம் அந்த பசங்களுக்கு தம்பிகள்லாம் இருப்பா, கிருஷ்ணனுடைய வயசுக்கு கீழே இருக்க பசங்கள். அந்த பசங்கள்லாம் அவ குட்டி குட்டி கோஷ்டியோட விளையாடுவா. அப்ப அந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் அவ அண்ணா, அந்த பசங்கள்லாம் ஒருத்தர் பேசிக்கிட்டு, இன்னைக்கு எங்க அண்ணாவோட கிருஷ்ணண்ணா மாடு மேய்க்க போயிருக்காருடா, கிருஷ்ணண்ணா நேத்தி ஒரு பாம்பை கிழிச்சாராண்டா, எங்க அண்ணா சொன்னான்டா அப்படின்னு சொல்லி பெருமையா பேசுமா. அவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த குழந்தைகளுக்கெல்லாம். என்னடா அறிவுன்னா கிருஷ்ணன்ற ஒரு அறிவு. நமக்கெல்லாம் பாக்கியம்டா, கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கான்டா, நம்ம கிருஷ்ணன்டா, நம்ம கோபாலன்டா, நம்ம கானாடா, நம்ம நந்தநந்தன்டா, நம்ம நந்த கிஷோர்டா அப்படின்னு
தெய்வத்தோட உரிமை பேசக்கூடிய புண்ணியம். அதுதான் ஆண்டாள் சொல்ற, எங்களுக்கு என்ன பாக்கியம், அறிவு கிடையாது. காட்டுக்கு போய் மாடு மேய்ச்சிட்டு சோத்தை தின்னுட்டு வருவோம், அவ்வளவுதான். மாடு பால் கறப்போம், அதை தயிர் பால் மோர் வெண்ணெய் நெய்யில் விற்போம். ராத்திரி ஆனா தூங்குவோம், குளிர் வந்தா போத்திப்போம், வெயில் வந்தா அழகா நதியில போய் குளிப்போம். காட்டு மிருகங்கள் மாதிரிதான் ஒரு வாழ்க்கை. ஆனா கண்ணா, எங்களுக்கு நீ ஒன்ன கொடுத்துட்டியாடா, என்னடா இது இப்படி ஒரு கிருபை பண்ணிட்டியாடா. இந்த குழந்தைகள் நினைச்சு நினைச்சு அழுவா, ஐயோ எவ்வளவு பெரியவன்டா, எவ்வளவு சாதாரணமா நம்ம கிட்ட பழகினான்டா, அவனை நம்ம ஒழுங்கா கவனிச்சுக்கலையோடா, நம்ம அவனை ஒழுங்கா கொண்டாடலையோடா, ஒழுங்கா பாதுகாத்துக்கலையோடா, இப்படி 11.5 வயசுல அவனை இப்படி அனுப்பிட்டோமேடா அப்படின்னு அழுவா. நாங்கள்லாம் அழுதுருக்கோம் இந்த கோப குழந்தைகளுடைய பாவத்தை பார்த்து. அப்புறம் அவளே சமாதானம் சொல்லிப்பா, இல்லடா வருவான்டா, எங்கடா போயிட போறான், நம்ம கூட தான்டா இருக்கான், நாம சரியா இல்லைன்னா அவன் சரி பண்ணுவான்டா, அவனுக்கு அந்த கருணை உண்டுடா, அவன் பெரியவன்டா, அதெல்லாம் கோச்சிக்க மாட்டான்டா, அவனுக்கு என்னடா குறையாடா, நம்ம எதான் சொன்னா குறையா, அவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. ஆண்டாள் அப்படியே சொல்றான். அந்த கோப குழந்தைகள், அந்த கோபிகைகள் பேசின வார்த்தைகள்லாம் கேட்டவர்கள், அதெல்லாம் கேட்டிருக்கேன். பாண்டீர வனத்துல அந்த ஆலமரத்திலிருந்து கிளிகள் குயில்கள் மயில்கள் வரைக்கும் இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்கும். அவனால உண்டான குளங்கள்ல இருக்க மீன்கள்லாம் பேசும், காற்று பேசும், வெயில் பேசும், பூமி பேசும், நெல்லும் பேசும், கோதுமையும் பேசும், பூவும் பேசும், புல்லும் பேசும். கிருஷ்ண மகாத்மியம். அவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. நிஜமாக என்ன குறை அவனுக்கு? சாதாரண இந்த கூட்டத்தோட சேர்ந்த பிறகு கூட, மாடெல்லாம் மேய்ச்ச பிறகு கூட இவர்கள் சொல்லியாச்சுன்னா உடனே சரி அவ்வளவுதானே, நீ வத்சாசுரனை கொண்டுட்டடா, இது பாவம், புண்ணியமான ஜலத்துல நீ நீராடணும், சரி உடனேயே பண்ணுவான். நீ அரிஷ்டாசுரன், அவன் மாடு வேஷத்துல இருந்தான், அவனை கொண்டுட்டாய், இதுக்கு பரிகாரம் பண்ணும், சரி எல்லாத்துக்கும் சரி சரின்னுவான். உன்னாலதான்டா கிருஷ்ணா மழை கொட்டுறது, ஆமா எங்களை காப்பாத்துறா, சரி கோவர்தன மலையை தூக்கி நிற்பா. இவன் சொல்லியாச்சுன்னா கோபர்கள் எல்லாம் பண்ணுவா. அவளுக்கு அறிவே கிடையாது. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, குறையே இல்லாதே கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. கண்ணா, உனக்கும் எங்களுக்குமான உறவு இருக்கு பத்தியா, அது மாறாதுடா. ஒருவேளை நாங்கள் பைத்தியம் மாதிரி நடந்துட்டாலும் மாறாது. அகம்பாவத்தில் பேய் மாதிரி ஆடினாலும் நீ கைவிட மாட்ட கிருஷ்ணா. தற்பெருமையில முட்டாள்கள் மாதிரி நடந்து கொண்டாலும் கண்டிப்பாய் தண்டிப்பாய் திரும்பி உன் திருவடி கிட்ட சேர்த்துப்பாய். என்ன நம்பிக்கைன்னா, ஜெய விஜயர்கள் 3 ஜன்மாவா சாபத்தினாலே பூமிக்கு வந்தார்கள். அவர்களுக்கே தங்களை யாரும் மறந்து போயிடுத்து. இரண்யாக்ஷன் இரண்யகசிபு இப்படிதான் ஞாபகம் இருந்த அவளுக்கு. தாங்கள் ஜெய விஜயர்கள்னு கூட ஞாபகம் இல்லை. ராவணன் கும்பகர்ணனுக்கு ஞாபகம் இல்லை. சிசுபாலன் தந்தவக்ரனுக்கு ஞாபகம் இல்லை. ஆனா நீ ஞாபகம் வச்சிருந்தியாடா. அடடா, பசங்க சாபத்தினால அப்படி ஆயிட்டா. ஏன் பூதனா, அகாசுரன், பகாசுரன், திருணாவர்தன், சகடாசுரன், நலகூபரன், மணிகிரீவன், யாருக்கு ஞாபகம் இருந்தது? தங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய பாவங்கள், கர்ம வினைகள். ஆனா அத்தனையும் தாண்டி நீ அல்லவா கிருபை செய்தாய். நாங்களே மறந்தாலும் நீ மறக்க மாட்டாய். அதனால குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ, அறியாத பிள்ளைகள் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. கிருஷ்ணா கோச்சிக்காதேப்பா. ஏதோ பைத்திகார்த்தனம், அசடுத்தனம், முட்டாள்தனம்
ஏதோ நாங்க தான் சாதிச்சிட்டோம்னு நினப்பு, எங்க பலத்தினால வாழ்க்கையில உயர்ந்துட்டோம்னு நினப்பு, எங்க பலத்தினால் நிறைய நாமஜபம் பண்றோம்னு ஒரு அதிக பிரசங்கித்தனம், உன்னை நான் நினைக்கிறேன்ற தற்பெருமை. நான் உன்னை நினைக்க முடியுமா கிருஷ்ணா? நீதானே என்ன உன்னை நினைக்க வைக்கிறாய். நான் உன் நாமத்தை ஜபிச்சிட முடியுமா கிருஷ்ணா? நீதானே என்னை ஜபிக்க வைக்கிறாய். கிருஷ்ணா தெரியல கிருஷ்ணா, உன் மேல அன்பெல்லாம் உண்டு. சமயத்துல அந்த அன்பில் அதிக உரிமை எடுத்துட்டு இருப்போமா இருக்கும். கொஞ்சம் அதிகமா நாங்க தான் உனக்கு ரொம்ப நெருக்கம்னு நினைச்சிருப்போம். ஏன்னா நீ எங்கிட்ட அவ்வளவு சௌலபியமா பழகிறதுனால, அவ்வளவு எளிமையா இருக்கிறதுனால எங்க விட போறான் இவன் ஒரு அஸ்ரத்த அஜாகிரத வந்திருக்கும். கிருஷ்ணா, அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. ஏதான சொல்லியிருப்போம், ஏதான பேசியிருப்போம். விரதம் இருக்கிற ஆரம்ப சமயத்தில் ஒரு வைராக்கியம் அப்படி இப்படி திமிரு பிடிச்சதான் பேசியிருப்போம். ஏதான சில சந்தர்ப்பங்களில் உன்னை பற்றி தப்பாக நினச்சிருப்போம். உன்னுடைய நடவடிக்கைகளை தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருப்போம். இருந்திருக்கலாம். அப்படிலாம் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். நான் பார்த்துருக்கேன். இந்திரன்லாம் என்ன பெரியவனா, இவன் சொல்றத நான் என்னது கேட்கணும்? இவன் சொல்றது மற்றவா கேட்பாளா? இவன் என்ன ஒதுக்குறானா? இவன் எல்லாரையும் ஒதுக்க வைக்கிறேன். இவன் என்ன ஒதுக்குறது? நான் அவன்கிட்ட ஒதுங்குறேன். என்ன பார்த்துருவோமே, என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன் அப்படின்னா இந்திரன் நினைச்சு அதுக்கப்புறம் கதறி அழுது கண்ணன் காலில் விழுந்ததை நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் உண்டு. அப்ப கூட அவன் சிரிச்சுண்டு ஒதுங்கிடுவான். எங்கேயாவது சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் சீருவான். சிசுபாலன் திட்டும் பொழுது கூட சிரிச்சுண்டு தானே இருந்தான். சில சந்தர்ப்பங்கள்ல சில பேரிடத்துல சீருவான். ஆனா கண்ணா, உன்னுடைய பிரசன்ன வதனமான திருமுக மண்டலம் தான் எங்களுக்கு வேணும். சீறி அருளாதே இறைவா. நாங்க ஏதானும் இந்த விரதங்காலங்கள்ல தற்பெருமையாகவோ அகம்பாகமாகவோ புத்திகட்டத்தனமாகவோ அஸ்ரத்தையிலையோ அஜாகிரதையிலையோ திமிரு காட்டின்னு இருந்தோம், ஏதானும் பண்ணியிருந்தோம்னா இறைவா மன்னிச்சுடு. உன்னுடைய அனுகிரகத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு தூசு கூட கிடையாது. இறைவா இறைவா, நீ சாதாரண மாட்டுக்காரனா வந்து நடிக்கிறாய், எங்களுக்கு வேண்டியபடி சிரிக்கிறாய், எங்களோடு சாப்பிடுறாய், எங்க வீட்டிலலாம் சாதாரணமா நீ தங்கறாய். அந்த உரிமையை நாங்க கொஞ்சம் தவறாக பயன்படுத்தி விட்டோம். அதனால நீ தாராய் பறையேலோ ரம்பாவாய். அனுகிரகம் பண்ணு கிருஷ்ணா, பறை கொடு, உன்னுடைய கைங்கரியம்ன்ற ஒண்ணு கொடு. என்ன கொடுத்தாலும் அது என் கைங்கரியம் தான். என்னமோ நாங்க தான் பக்தர்கள் ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணுவோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். எங்க ஆசைகளை தான் நீ பூர்த்தி பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணா மன்னிச்சுடு. எவ்வளவு பெரியவன் நீ! அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், நீ அகிலத்துக்கும் நாதன் அப்படின்றது எங்களுக்கு அப்பப்ப மறந்து போயிடுறது. இறைவா, நீ இறைவன்றது எங்களுக்கு மறந்து போயிடுறதப்பா. இறைவா இறைவா இறைவா, நீ தாராய் பறையேலோ ரெம்பாவா. ஆண்டாளம்மா, எனக்கு இதுக்கு மேல சொல்ல தெரியல. ஆண்டாளம்மா, ஒருவேளை அதிகமா பேசியிருந்தா மன்னிச்சுடு. எங்க காட்டுக்குள்ள கண்ணன் விளையாடுறது, அந்த கோப குழந்தைகள் கோபிகைகள், இதை பார்த்து சொல்லிட்டேன். என்னோட இடத்துலதான் உங்களுக்கு புரியறதுக்காக என்னோட இடம் சொல்றேன். பாண்டீர வனம் இல்லையா, அங்கதான் ராதா கிருஷ்ண கல்யாணம் நடந்தது.
மற்றவாளுக்கெல்லாம் கூட அங்கே அனுமதி கிடைக்கல. பிரம்மதேவர்கள், பிரம்மதேவர் இவாளெல்லாம் தான். நந்தகோபுர யசோதா மாதா கூட இல்லை. ஆனால் அந்த வனத்தில் இருந்த அந்த பாண்டீர வட்டவிருட்சம், அந்த வனம் ஆகிய எங்களுக்கெல்லாம் அதை தரிசிக்கிற பாக்கியம் கிடைச்சது. கண்ணன் ராதா, ராதா கிருஷ்ண கல்யாணத்தை பார்த்தோம். அந்த மாதிரி கோதா கிருஷ்ண கல்யாண வைபவத்துக்காக கண்ணன் அனுப்பி வச்சான்னு நினைக்கிறேன். அந்த ஆளுக்கு தெரியும். பாண்டி வடத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு இல்லை. எங்கள் ராமானுஜனா பலராமனா பிரலம்பாசுரனை வதம் பண்ண இடம். கோட்டி ஜென்மசுகிருத்தம் இன்னைக்கு உங்கள் கோஷ்டியில் எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் இடம் கிடைச்சதுக்கு அஹோ பாக்கியம். அப்பா, என்ன பாசுரம், என்ன வியாக்கியானம், கோப குழந்தைகளுடைய மகாத்மியம், கண்ணனிடத்துல எந்த நிதானத்தில் இருக்கணும்ன்ற எவ்வளோ பெரிய விஷயம். அடா 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 குழந்தை ஆண்டாள், உன்னோட பாசுரத்துக்கு இப்பேற்பட்ட மகாத்மியம்லாம் பாண்டீர வனதேவி. வனதேவின்னு ஒன்று சொல்லலாமா? நீங்கள் எப்படி வேணா சொல்லுங்க. பாண்டி தேவின்னு கூட சொல்லுங்க. அச்சோ, எங்கள் ஊர் பாண்டிய நாடு தான். அப்போ பாண்டி தேவின்னு ஒன்று சொல்லட்டுமா? இது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனால் ஆண்டாள் பாண்டி வட்டம்னு சொல்லுவா, பாண்டி தேவி. எனக்கும் பாண்டி நாட்டோட ஒரு சம்பந்தம் வந்துடுத்தே, இதுவே பாக்கியம். பாண்டி தேவி அசாத்தியம்மா. ஆண்டாளுக்கு வந்த ஒரே ஒரு தடவை அந்த பாசனம் சொல்லுமா. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன்றன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். என்ன கோபாலசுந்தரி, என்ன சொல்லுவேன் நான் ஆண்டாள். இந்த வனங்கள்லாம் என்னை சுத்த வச்சிருக்கே. இந்த வனங்கள் இவ்வளவு பேசுன்றது காட்டி கொடுத்துட்டு, அடுத்த வாட்டிலாம் பேசாமல் போய் இந்த வனத்தில் அப்படியே உட்காந்துட்டு இருந்தா எத்தனை அனுபவங்கள் கிடைக்கும். நீ போய் உட்காந்துடும், ஒன்றும் பேச வேண்டாம். என்ன பேசுறதுக்கு இருக்கு வாழ்க்கையில்? யாரோட பேசணும், என்ன பேசணும்? ஆஹா, எங்க கோபாலசுந்தரி வாய் அமைதியாகிறதா, அதிசயமா இருக்கே. திருமங்கை, ஒரு வனத்துக்கு இவ்வளவு அனுபவம்னா அது பேசாம தானே இருக்கு. கிருஷ்ண அனுபவங்கள் எவ்வளவு வாங்கிட்டு இருக்கு இந்த வனம். இவ இன்னைக்கு பாண்டி வனத்துக்கிட்ட ஒன்றும் கேட்க போறது இல்லையா? அவள் சொன்னதை அசை போட்டு அதில் இருக்க விஷயங்களை நான் கிரகிக்கிறதுக்கு எத்தனை நாள் வேணும்? இப்போ யோசனை பண்ணி பார்த்தா ஒவ்வொருத்தரும் சொன்னது. இப்போ நான் யோசனை பண்ணி பார்க்குறேன், எத்தனை வனங்களை அழிச்சுட்டு போயிருக்கான் கண்ணன். இந்த வனங்களுக்கெல்லாம் போகும்படியான பாக்கியத்தை என் குருஜியம்மா எனக்கு அவ்வளோ கொடுத்துருக்கா. என்ன நினச்சிட்டு இருக்கேன் நான் என்ன பெரிய ஆள் நினச்சிட்டு பேசிட்டு இருக்கேன். ஹே பாண்டி தேவி, உன் திருவிடிகளே சரணம் சரணம் சரணம். ஆண்டாள் திருவிடிகளே சரணம் சரணம் சரணம். எம்பெருமானார் திருவிடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.